மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. சுப்பராயன் என்னும் நான் வரலாறு காணாத அளவில் நூல் விலை மிக அதிகமாக ஏறி வருகிறது. இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடி வேலைவாய்ப்பு அளிக்கின்ற தொழில் ஜவுளி தொழிலாகும். அந்த ஜவுளி தொழிலில் குறிப்பாக பனியன், பவுலூம்ஸ் போன்ற தொழில்கள் நூல் விலை ஏற்றத்தால் நிலை தடுமாறி நிற்கின்றன. இது பற்றி ஒன்றிய அரசு கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளின் தீய விளைவால் தான் இந்த நெருக்கடியே ஏற்பட்டிருக்கிறது. பதுக்கல் நடைபெறுகிறது. உள்நாட்டின் தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. உள்நாட்டின் தேவைகளை புறக்கணித்துவிட்டு ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இங்கே ஒன்றிய அரசை குறிப்பிட விரும்புவது, உள்நாட்டு தேவைகளுக்கு எவ்வளவு தேவையோ அவற்றை அரசாங்கமே கொள்முதல் செய்து ஸ்டாக் செய்து கொண்டு தேவையான அளவிற்கு நியாயமான விலையில் ஜவுளி தொழிலுக்கு, பனியன், பவுலும் போன்ற தொழில்களுக்கு வழங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். அதேபோல் இந்தியாவில் உள்ள என்டிசி மில்கள் இயங்குவதில்லை, சரியாக இயக்கப்படுவதில்லை. இது சரியான நடைமுறை அல்ல. என்டிசி மில்லை இயக்க சரியான வாய்ப்பு ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்பொழுது நூல் பற்றாக்குறையால், நூல் விலையேற்றத்தால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தீர்க்க என்டிசி ஆலைகளை ஒன்றிய அரசு முழுமையாக இந்த நூல் தயாரிப்புக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் என்டிசி மில் நிற்காமல் ஓடும். என்டிசி மில்லில் தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். இவற்றை செய்ய மறுத்து இன்றைக்கு வரையிலும் பலவற்றை இயக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. இது ஆபத்தான போக்காகும். இந்த போக்கு நிச்சயமாக கைவிடப்பட்டால் தான் இந்த நூல் விலை ஏற்றத்தால் மூச்சு திணறுகிற சிறு குறு தொழில்கள், ஜவுளி தொழில்கள் உயிர் பிழைக்கும். எனவே ஒன்றிய அரசு தன்னுடைய வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு துணை செய்கிற கார்ப்பரேட் கொள்கைகளை கைவிட்டு நூலை தயாரிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று